இந்த வீடுங்க எவ்வளவு கட்ட சொல்லிக்கிறாங்க? 34,000. இப்போ எவ்வளவு கட்ட சொல்லிக்கிறாங்க? 26,000 ரூபாய் கட்டணும். எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்காருக்கு 5 வரல் போயிடுச்சு மைன்ஸ்ல. தெரியுமா? 5 வரல் போயிடுச்சு எங்க மைன்ஸ்ல. எங்க வீட்டுக்காருக்கு 5 வரல் போயிடுச்சு. அந்த கால் இதுலயே 10 வருஷம் சைக்கிள் ஸ்டாண்ட்ல வேலை செய்தாரு. இப்ப திடீர்னு எனக்கு வந்தா நான் எப்படி கட்டுவேன் இதெல்லாம் சொல்லு. ஆனால் முன்ன மைன்ஸ் நடந்துருக்கும் போது ரெண்ட் கட்டினாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அவன் குடி தண்ணீர் கொடுத்தான், வீடுங்க வந்து ரிப்பேர் ஆனால் ரெடி பண்ணான், சுத்திகரிப்பு வேலைகளை செஞ்சான், எல்லாம் பண்ணான். அதனால் வந்து அன்றைக்கி வந்து அவங்க பண்ணாங்க. நிர்வாகம் வந்து மாதம் மாதம் தொழிலாளர்கள்கிட்ட வந்து ரெண்ட் வசூல் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்க 100 ரூபாய் கட்டியிருக்கிறாங்க. நம்ம கட்டியிருக்குது, பில்லு இல்லைன்னு சொல்ல, 100 ரூபாய் கட்டிக்குது. அப்போ வீட்டுக்கிட்ட வந்து பில் கலெக்டரு 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டு இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு பாரம் தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அவங்களுக்கு கணவன் இல்லை, எந்த சோர்ஸும் இல்லைன்ற போது திடீர்னு ஒரே நேரத்தில் 26,000 கட்டணுன்றது வந்து இன்னைக்கு அவங்களால முடியாது. அதனால சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சிஎஸ்ஓக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்குதுன்னு சொன்னா, இந்த மக்களுடைய மனநிலைகளை, அவர்களுடைய நிலைகளை புரிந்து கொண்டு சரியான விதத்தில் இந்த ரெண்ட் விஷயத்தில் நிர்வாகம் செயல்படணும். நாங்கள் நிர்வாகத்துக்கிட்ட இது மேலே அணுகி இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பேசுவோம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுக்கிறவங்க யாரும் வந்து அச்சப்பட தேவையில்லை என்பது சேவ் கேஜிஎஃப் மூலியமா நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுதான் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசினுக்கிறோம். 21,000 நான் கட்டினே தான் வந்தேன். இப்போ கொஞ்ச நாள் கட்டல, இப்போ 21,000 வந்துருக்குது. கோடிக்கணக்கான கடனை அதானிக்கு அம்பானிக்கு தள்ளுபடி பண்ற எங்களுடைய சாதாரண மக்களே இன்னைக்கு 21,000 ரூபாய் வந்துருக்குதுன்னா இதையும் தள்ளுபடி சொல்லுறதுதான் எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் கோரிக்கை. 10க்கு 10 கூட இல்லை. இந்த ஓட்டு வீட்டுக்கு 34,000 ரூபாய் ரெண்ட் கட்ட சொல்லி இருக்கிறாங்க. 100 ஆண்டுகளாக உழைத்து இதே வீட்டில் வாழ்ந்து வர அந்த குடும்பத்துக்கு இந்த 10க்கு 15 வீட்டை சொந்தமாக்க மாட்டேங்குது மத்திய மாநில அரசாங்கங்கள். வீட்டுக்கிட்ட எவனா மைன்ஸ்காரன் வந்தா நீ எனக்கு போன் பண்ணு, இந்த நம்பர் அவங்ககிட்ட கொடு. இதுதான் தங்க சுரங்கத்தினுடைய குடியிருப்பு. அவன் கொடுத்துக்கிற அலாட்மெண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த வீடு இந்த 8 அடி அண்ணாண்ட 15 அடி. இந்த வீட்டுல தான் வந்து 10 குடும்பம் ஒன்னா வாழ்ந்த வரலாறு. இதுலயே பாத்ரூம், இதுலயே எல்லாம் கிச்சனு, பாத்ரூமு, பெட்ரூம் எல்லாமே தான். இந்த வீட்டில் வந்து 4-5 குடும்பம். இந்த 4-5 குடும்பம் வந்து இந்த வீட்டில் படிச்சவங்க தான் டாக்டரா இருந்து, இன்ஜினியரா இருந்து, எல்லாமே உருவானது, பட்டதாரிகள் உருவானது காரணம் வந்து இந்த வீடு. இந்த வீட்டை சொந்தமாக்குறதுக்கு 150 வருஷமா வாழ்ந்த இந்த வீட்டை சொந்தமாக்குறதுக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பாடுபட்டுங்கிறது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட். அதனால இந்த வீடுகள் நம்மளுடைய உரிமை. இந்த உரிமையை பறிக்கிறதுக்கு பிஜேபி நிர்வாகத்துக்கோ மத்திய அரசுக்கோ சாத்தியம் இல்லைன்றது நம்மளுடைய போராட்டத்தினுடைய வலிமை. எத்தனை வருஷமா வாழ்ந்துக்கிறீங்க? உனக்கு வயசுமா? அப்போ உனக்கு என்ன வயசு? 65 வருஷமா இங்க இருக்கிறேன். அதுக்கு முன்னே யாரு இருந்ததுமா? அவர் எத்தனை வருஷம் இருந்தாரு? அப்பனா 100 வருஷத்துக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறீங்க. அப்போ 150 வருஷமா இந்த வீடு இருக்குது. 26,000 ரூபாய் பில்லு வந்துட்டு எங்க வீட்டுல யாரும் இல்ல, நான் ஒண்டி இருக்கிறேன். அந்த லிஸ்ட் எடுத்துவாங்க. கமர்ஷியல் ரெண்ட், கமர்ஷியல் ரெண்ட் நினைக்கிறேன். கமர்ஷியல் ரெண்ட் ஒரு காலத்துல இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்தான், இன்னைக்கு ரிப்பேர் பண்றானா? மழை வந்தாலும் காத்து அடிச்சாலும் நாம ரெடி பண்ணிக்கணும். ஆனா அவனுக்கு ஏன் வாடகை கொடுக்கணும்ன்றது இன்னைக்கு கேள்வியா வந்து இன்னைக்கு எழும்புது. அந்த லெட்டர் உங்க பேரு ராஜன் பிரியா. நம்ம 1 லட்சம் சிக்னேச்சர் வாங்கி இந்த வீடு சொந்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போராடி இருக்கிறோம். அப்புறம் வேற இருக்கிறது செல்வகுமார். அப்புறம் யார் இது கொடுத்துக்கிறாங்க. கொடுத்தோன்னே எனக்கு திக்குன்னு ஆகி போச்சு. நான் எப்படி கட்டுவேன்ப்பா? யாரும் வீட்டுல யாரும் இல்ல, என் பசங்க யாரும் இல்ல, நான் இருக்கிறது ஒண்டி தான். நல்லா இருக்கீங்களா?
சீட்டு வீடா மாத்தின பழைய வீடு இதுதான். கட்டியா இருந்தது, சீட்டா மாத்தினா ஒரு வீடு. மேலே கூட இன்னும் கூட தகர டப்பா அப்படியே இருக்குது, தகர கொட்டாயி. இந்த வீடு தான் சொந்தம் பண்ணுன்னு கேட்குறோம். இதுக்கே 25 வருஷமா எங்களை அலக்கழிக்கிறீங்க. இது நியாயமா? ஆம்பளை பசங்க யாரும் துணை இல்லைங்க. நம்ம அப்பா கூட வேலை செய்திருந்தார் மைன்ஸில், சாம்ராஜ். பாபு, சரிதா, அப்புறம் சரவணராஜ். நீங்க ஃபாதர் இதெல்லாம் ரெண்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு அன்பு இங்க பேட் கொடு. ஒரே பேட்டில் அப்படியே முடிச்சுன்னு போயிட்டு பேப்பர் செய்யணும். அரௌண்ட் 70 இயர்ஸ், 70 வருஷமா இந்த இவங்க ஜெனரேஷன் நீங்க வாழ்ந்துட்டு இருக்குது. இவங்களுக்கும் இந்த வீடை பாருங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ ரெண்ட் கட்டணும்ட்டு லெட்டர் வந்துக்குது. சொல்லுமா, சொல்லுங்க. எவ்வளோமா? நம்ம வீடுங்க சொந்தமாக்கணுன்றதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் ஆனா வீட்டுக்கும் வந்து ஒரு வாடிக்கை கொடுக்குற அளவுக்கும் இல்லை, சாப்பிட்ற அளவுக்கும் இல்லை, தண்ணிக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா குடிக்கிற அளவுக்கும் வசதி இல்லை. ஒரு குப்பைங்க இருக்குது, காவு அங்கே இருக்குது. இந்த சுகாதார இதுவெல்லாம் சரியில்லை. மைன்ஸ் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியாத வாழ்ந்துக்கணும். ஆனால் இதுக்கு எதனா பெரிய இடத்துல மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு முடிவு வந்தாக்கா, இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டு வாங்காதே இருக்கிறாங்க. வாங்காதே 3/4 பேர் பாக செத்துட்டாங்க. இப்போ எந்த பணத்தில் அவங்க கூட வாடி கட்டுவாங்க? ஒரு பிள்ளைங்களை கூட எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணியிருப்பாங்க? ஒன்றா மைசூர் மைனஸ் ஸ்கூலில் ஒன்றா போட்டுச்சாங்க. செலாப்பா ஸ்கூல்லேருந்து இல்லை, செலாப்பா ஸ்கூல்லேருந்து ஒன்றா போட்டோம். லீவில் வந்தீங்க? இல்லை இல்லை இல்லை, ஆயிடுச்சு ஆயிடுச்சு, இருக்கட்டும். ரைட். சரியா? ராஜன், பிரியா. எவ்வளவு பட்டு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன்.